வச்சவர் தண்ணி விட்டு இறந்துறான். ராமன் சொல்றீங்களா? மரத்தை வச்சவர் 1 கொரிந்தியர் 15 வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனால் பாவம் உண்டானது போல ஒரு மனுஷனாகி இயேசுவினாலே கிருபை பெருகிற்று. அதனாலதான் தெய்வம் தன்னை குறிக்க மனுஷனாகிறாரு. சண்டை போடுறதுக்குலாம் வரலங்க, இன்னொரு மதத்தை ஏற்படுத்துறதுக்கு வரலங்க, நான் தான் பெரிய தெய்வம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்குறதுக்கு வரலங்க. ஒரு சாதாரண கார்பெண்டரோட வீட்டுல ஒரு சாதாரண கார்பெண்டர் எல்லா குழந்தையும் பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு தொற்றுள் இருக்கும். இவர் குழந்தையா பிறக்கும் போது மாட்டு முன்னணியில இவர் கொண்டு போறாங்க, சத்திரத்துல இடலாம். அவருக்குன்னு ஒரு எந்த ஐஸ்வர்யமும் இல்லை, எந்த அழகும் இல்லை, எந்த அந்தஸ்தும் இல்லை. அவர் நம்மை தேடி வருவதற்கு அவர் தெரிந்து கொண்ட வழிகள் எளிமையானது. ராமன் சொல்றீங்களா? ஏசப்பா 2 மோதிரம் போட்டு தான் பிரசங்கம் பண்ணாரா? ஏசப்பா அப்படி ஷூட் போட்டு டை கட்டி இப்படிதான் பிரசங்கம் பண்ணாரா? அப்புறம் ஏன் நாங்க அப்படி பிரசங்கம் பண்றோம்னா, இப்படி வந்தே நீங்க எங்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப ஒண்ணும் இல்லாம ஒரு லுங்கியும் ஒரு சட்டையும் ஒரு வேட்டி கட்டிட்டு வந்துட்டோம்னா ஒருத்தனும் அதான் எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, நீ வேலையை விட்டுறது, வேலையில இருந்து நீ நின்று ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னா தயவு செய்து மந்த்ல உங்க பிலிவர்ஸ் வீட்டுக்கு விசிட்டிங் போகாத. ஏன்னு கேட்டேன். உனக்கு வேலை இருக்கும் போது ஏதோ சம்பளம் பாஸ்டர் வாங்குறாரு விட்டுருவான். வேலை போனதுக்கு அப்புறம் நீ போனேன்னா பாஸ்டர் மாச கடைசியில் வந்திருக்கிறாருன்னு உங்க மேல கொஞ்சம் கசப்பு வைப்பான். அந்த வேதனை நீ சுமக்காத. பாருங்களேன் எங்களை எங்க வச்சிருக்காங்கன்ட்டு. வீட்டுக்கு நாங்க வந்தாலே ஏதாவது காசு வாங்க வரோம், வீட்டுக்கு வந்தாலே காசு வாங்க வரோம். அதிலும் சில எல்டர் பிலிவர்ஸ் புதுசா வந்த ஆட்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, போட்டு வாங்கிடுவாங்க, அமைக்கிடுவாரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இரு, அதான் உனக்கு சேஃப். தேவனோட பிள்ளைகள் இப்படியெல்லாம் தேவன் ஜனங்களை வச்சுக்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் எப்படி வேணா வந்தாரு, கழுத மேல உட்கார்ந்தாரு, செருப்பு இல்லாம நடந்தாரு, ஒரே துணியோடு இருந்தாரு. நாங்க ஒரே துணியோடு இருந்தோம்னா எங்களுக்கு கஷ்டம் இல்லை, உங்களுக்கு கஷ்டம். அவர் கன்வென்ஷன் நடக்கணும்னா வெறுமனே 5 அப்போ 2 மீனை வாங்கி 5000 பேருக்கு சோறு போட்டுருவாரு. எங்களுக்கு 300 பேருக்கு ஒரு பிரியாணி போடுறதுக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கோம். ராமன் சொல்றீங்களா? அவர் நடத்துற கன்வென்ஷன் வேற. அப்படி வாதத்தை அண்ணாந்து பாப்பாரு, பிதாவே அவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போய் பரிமாறுங்கப்பா, திராட்சை ரசம் வேணுமா 6 தொட்டியை கொண்டாங்கப்பா. இப்ப என்னால பண்ண முடியாதுல்ல, நாங்க வேற. கையை வைத்து சொல்லுங்களேன், நாங்க வேற, அவர் வேற. எங்களை ஒரு நாளும் அவருக்கு சமமா நடத்தவோ நினைக்கவோ கூடாது. நாங்க தான், அவர் தான். புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஊழியக்காரனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பாஸ்டர் உங்க பாஸ்டரோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. என்னையா சம வியாதி 130 கோடி பேர் அழிஞ்சிட்டு இருக்கான். கிராமத்துல நடக்க ஆள் இல்ல. தெய்வம் தன்னை மாத்தி குறுக்கி ஒரு மனுஷனா வந்து இறங்கினாரு. நீ சபை, அதனாலதான் ஐயா சொன்னாரு கிளை சபைன்னு சொல்லக்கூடாது. எங்க பாஸ்டர் சொல்லிடுறாங்க. ஐயா சொன்னாரா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? கிளை சபை எந்த பாஸ்டர் இருக்கு? கிளை சபை எங்க பைபிள்ல இருக்கு? ஒரே ஒரு குழந்தை ஞானஸ்தானத்துக்கா இவங்க இந்த ஆட்டம் போடுற ஆளுங்க. புரிஞ்சுக்கிற ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒரே ஒரு குழந்தை ஞானஸ்தானத்துக்கு இந்த ஆட்டம் போடுற ஆளுங்க. இதுல கிளை சபை, கொலை சபை. கிளை சபை இல்லைங்க, அந்த ஊர் பேர், அந்த சபையா இருக்கட்டுங்க. ஏன் உனக்கு கீழே வச்சுட்டு உன்னோட பேரை வச்சுட்டு உன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர? அதுதானே இன்னைக்கு பிரச்சனை. அதுதானே அவன். நான் சினிமா பார்க்குற காலத்துல சஃபரிங் ஒரு படம் இருந்தது. அதுல குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா, நிறைய குரங்கெல்லாம் ஒரு மரத்துல ஏற்றுவாங்க, விரட்டி கொட்டடிச்சு ஒரு மரத்துல ஏற்றிடுவாங்க. அப்புறம் அந்த ஒரு மரத்துக்கு நெட்டு போட்டு மொத்த குரங்கு அள்ளிடுவாங்க. இப்படிதான் நிறைய கிளசபை வச்சு ஒரு மரத்துல சொத்தெல்லாம் ஏத்திடலாம். இன்னைக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, இங்க வடக்கு பக்கம், அவன் கரெக்டா நெட்டு போட்டுருவான்.
அவன் கரெக்டா நெட்டு போடுறான். எந்த இடத்துல கை வச்சா அவன் ஆடுவான். இவன் போய் யாருக்கு தெரியாம 600 கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுறான். அக்கிரமம் பெருகிருச்சுங்க. அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் தந்த ஊழியம் ஆண்டவருடைய ஊழியமா இருக்கட்டும். சபைகளை சொந்தமாக்காதீர்கள். ராமன் சொல்லலாமா, தன்னை தாழ்த்தினாரே உடனே நீ தலைமை போத வருகிறார். இது நமக்கு சீஃப் மாஸ்டர் வந்திருக்கிறான். போதிக்கிறவங்க எல்லாம் போதுகிறாங்க. தன்னை போதிக்கிறாரு போதுகிறார், ஐயா போதிக்கிறாரு போதுகிறார். மெயின் பண்றது ஒரு அழைப்பு. இதெல்லாம் ஆண்டவர் 5 விதமான ஆணைகள். இதெல்லாம் வச்சுட்டு இப்படிலாம் செய்யாம ஆண்டவர் சொன்ன மாதிரி வெறும் ஆத்ம ரட்சிப்பு சபைகளை பெருக்கி விட்டுட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இத்தனை வருஷ ஊழியர்களை இந்திய தலைகளாக மாற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருப்பார். அவன் சொல்லலாமா. 2வது, அவர் தன்னை மனுஷனாக மாற்றிக்கொண்ட தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது ஒரே ஒரு காரியம், அவர் தன்னை மனிதனாக மாற்றிக்கொள்ள நம்மிடத்தில் வைத்தார். அதுவே சொல்ல வேண்டிய அவருடைய அன்பு பெரியது. நீளம் அகலம் ஆழம் உயரம் அறிய முடியாத புத்தி கட்டாத ஒரு அன்பு. பேசவிட்ட நிறைய பேசிடுறேன். இப்போ நீங்கள் போகும்போது என்ன திட்டிட்டு போவீங்க. அதனால இதோடு கூட நான் செய்தி முடிக்கிறேன். 3 காரியங்கள் தான் சொன்னேன். அழைப்புல இழந்து போன மகிமையை மறுபடியும் கொடுக்க மனிதனாய் வர வேண்டிய அவசியம் இருந்தது. அதை யாராலும் செய்ய முடியல. மோசையால ஒரு மனுஷனுக்கு மகிமை கொடுக்க முடியல. எலியாவால ஒரு மனுஷனுக்கு மகிமை கொடுக்க முடியல. எலிசாவால மகிமை கொடுக்க முடியல. எந்த மனிதனாலும் இன்னொரு மனிதனுக்கு மகிமை கொடுக்க முடியல. அவன் இழந்து போன மகிமையை 94 இருந்து மருந்து இல்லாம ஓடுதா இல்லையா வண்டி? ராமன் சொல்லுங்களேன். 94க்கு முன்னாடி பேய் விசாசெல்லாம் என்னை விரட்டி அடிக்கும். இப்ப நம்மளை பார்த்தா அது ஓடிட்டு இருக்கு. எத்தோ பெரிய சூனிய கட்டி எங்க வீட்டு வாசல்ல கட்டுறியா, ஒண்ணும் ஆகுறது இல்லை. காரணம் என்ன? நான் அல்ல, கர்த்தர் எனக்குள் கொடுத்த அவருடைய ஆவி. நாசிஸ் கொடுத்த அந்த ஆவியை இழந்துட்டோம். கிறிஸ்தியஸ் பூமிக்கு வந்தப்ப அவருடைய முதல் பெரிய ஊழியம் என்ன? நானும் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் வரும்போது ஒரு விசேஷித்த ஆவி மனுஷனுக்குள் வரும். ஆமென். 24 வருட குடி ஒரு நிமிடத்தில் மாறுகிறது. 14 வருஷ கஞ்சா ஒரே நிமிடத்தில் மாறுகிறது. ஒரு மனுஷனுடைய சென்ன சுவாபங்கள் ஒரே நிமிடத்தில் மாறுகிறது. நோ ரியா, ஒரே நிமிஷத்துல மாறுது. காரணம் என்னன்னா, கர்த்தரிடத்தில் வரும்போது உடைய பழைய ஆவியை எடுத்துட்டு ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா. நானும் உங்களுக்கு ஜலத்துல ஞானஸ்தானம், அதுக்கு தெய்வம் அவசியம் தேவை. அது மனுஷனால செய்ய முடியாது, தேவனால செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லலாமா. 3வது காரியம், அவர் உங்களிடத்தில் வைத்த அன்பின் நிமித்தமாய் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க. அவன் சொல்லலாமா. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க. எல்லாரையும் நேசிங்க. யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிங்க. உங்களால ஆணை மட்டும் ஏதாவது கொடுங்க. அவங்கள்ட்ட இருக்கிறதோ இல்லையோ உங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்து பழகுங்க. அன்பு செலுத்துங்க, நேசிங்க. சபைக்குள்ளாக அந்த அன்பு வளரட்டும், நேசம் வளரட்டும். நிறைய நேரம் எடுக்கிற குரூப்பில் அப்படி முடிக்கலாம், காட்டிலே முடியாது.